அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க நடிப்பில் ஃபீல் குட் படமாக தமிழில் இப்போ தேட்டர் ரிலீஸாக வந்திருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படம் வந்து நல்ல ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு ஓடிக்கிட்டு வருது. இந்த படத்தோட சின்ன குறையாக சொல்லப்பட்டது, இந்த படத்தோட லென்த் அதிகமாக இருக்குது, படம் வந்து 3 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அது என்னென்னா 18 நிமிஷம் ட்ரிம் பண்ணி இன்றைக்கி படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இப்போ தேட்டர்களில் இந்த படம் 18 நிமிஷம் குறைக்கப்பட்டதா வரும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட வெர்டிக்ட் சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு தரமான படம். இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபீல் குட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் இருந்தது, அதையும் இப்போ குறைச்சிட்டாங்க. அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தரமான படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். இதுதான் நம்மளோட வெர்டிக்ட். தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். ஓடிடியில் வரும்போதும் கொண்டாட படம். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் படத்தோட ஒரு வெர்டிக்டை. இனி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு ஓடிடியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்போ விமர்சனம் கொஞ்சம் லெங்க்தாக போனாலும் படத்தோட டீட்டெயிலிங்கு மற்றும் இந்த நடித்தவங்க டெக்னீஷியன் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பாராட்டி, இல்லை குறைகள் இருந்தால் சின்னதாக சொல்லிவிட்டு படத்தோட ரிவ்யூவில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, அரவிந்த் சாமி டீனேஜராக தஞ்சாவூரில் இருக்கார். அவர் வந்து இப்போ வந்து ஒரு +2 முடிச்சுட்டு இருக்க மாதிரியான காலகட்டங்கள். 1996 தான் கதைகளும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த சொத்து தகராறு பிரச்சனைனால அரவிந்த் சாமியோட அப்பா ஒரு ஜெயபிரகாஷ் வந்து டீச்சராக இருக்கார். அப்போ அவர் வந்து அந்த ஒரு ஹெட் மாஸ்டராகவும் ப்ரமோட் ஆகியிருந்த ஸ்டேஜ். அவர் வந்து ஊரை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தோட. வீட்டில் வந்து அரவிந்த் சாமி, அந்த ஜெயபிரகாஷ், சிவரஞ்சனி, அதான் அம்மா கேரக்டரில் வராங்க. இவங்க 3 பேரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க சொந்தக்காரர் தான் ராஜ்கிரண். இப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த ரொம்ப நாளாக வசித்த பூர்வீக விட்டு போகிறதுக்கு அரவிந்த் சாமிக்கு மனசு இல்லை. வேறு வழி இல்லாமல் சென்னையில் செட்டில் ஆகிற சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து அடுத்ததாக காண்பிக்கப்படுது. அதில் வந்து அரவிந்த் சாமி வந்து வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கார். அவர் கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது. குழந்தை ஒரு 10th படிக்கிற மாதிரியான காட்சிப்படுத்தப்படுது. அவருக்கு ஒய்ஃப் தான் தேவதர்ஷினி. சென்னையில் இவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டு பசங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் வீட்டிலே எடுக்கிறாரு. ஜெயபிரகாஷ் டீச்சராக இருக்கவர். அம்மா வந்து அதான் சிவரஞ்சனி வந்து ஸ்ரீரஞ்சனி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் சித்தப்பா பொண்ணு மேலே ரொம்ப உயிராக இருக்கிற அரவிந்த் சாமி சின்ன வயசுலேருந்து. ஊரை விட்டு பிரிஞ்சு வரும்போது பெரிய மனசு இல்லாமல் அந்த தங்கச்சி நானும் வரேன்னு சொல்லக்கூடிய அளவில் அப்போ வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த குழந்தையா இருக்கும்போது நான் வரேன்னு சொல்லுவாங்க. அப்படியான பாசமான தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லி தஞ்சாவூர் போக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. அவங்க அப்பா வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறதால போக முடியாதுன்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார் அரவிந்த் சாமியை. அரவிந்த் சாமி வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். அவர் சொந்தக்காரங்களை பார்த்தாலே துரோகம் பண்ணதான் அவர் மைண்டில் வரும். அதனால் ஊருக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லாமல் வேறு வழியும் இல்லாமல் தங்கச்சி மேலே இருக்க பாசத்தால் ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு நைட்டாக சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போய்ட்டு ரிசப்ஷன் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதா சென்னைக்கு தான் பிளானிங்கில் போகிறாரு. அதே மாதிரி அங்கே ரிசப்ஷனுக்கும் போயிடுறாரு. ரிசப்ஷனில் வந்து தயங்கி தான் அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ வந்து அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு சொந்தக்காரரை சந்திக்கிறார். அதான் கார்த்தி. அவர் வந்து இவருக்கு வந்து அத்தான்னு சொல்லி உரிமையாக பழகுறாரு. கிராமத்தில் இருந்து வெள்ளந்தியான ஒரு கேரக்டர் கார்த்தி. ரொம்ப உரிமையாக நல்லா ஜோவியல் டைப்பு, நல்லா ரொம்ப வருஷமாக பார்த்த மாதிரி உரிமையாக அத்தான் எப்படி வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உரிமையாக பேசுகிறாரு. அரவிந்த் சாமி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் இல்லாமல் தயங்கி சொந்தக்காரங்க மேலே இருக்க அந்த ஏற்கனவே பண்ண அந்த வீட்டை விட்டு வெளியேற்றின துரோகத்தினால தயங்கி தான் பேசுகிறாரு. அது இல்லாமல் இவருக்கு மெமரியில் இல்லை. இவர் யாருன்னு இந்த சொந்தக்கார பேர் தெரியல. அது யாருன்னு கார்த்தி யாருன்னு கேட்டுக்கிறதுக்கு முற்படும் போதெல்லாம் அவர் விட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறதால கேட்கவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஒரு கட்டத்து மேலே அன்றைக்கி நைட்டு கிளம்புறதுக்கு கார்த்தியை நான் கொண்டு போய் விட்றேன் பஸ் ஸ்டாண்டில் உரிமையாக கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது நைட்டு பஸ்ஸு மிஸ் ஆகிடுது. கடைசி பஸ்ஸு. அது சின்ன கிராமன்றதால அந்த கிராமத்துலேருந்து இப்போது கல்யாணம் எடுக்கிற இடம் கிராமம் மாதிரி காமிக்கப்படுது. தஞ்சாவூர் பக்கத்தில் நீடாமங்கலம்ன்ற ஏரியா. அங்கே நைட்டு கடைசி பஸ்ஸு போய் சென்னைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. நடுவில் போய்ட்டும் பிடிக்க முடியாதுன்ற கண்டிஷனு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். அதனால் சரின்னு வேறு வழி இல்லாமல் அங்கே லாட்ஜுக்கு தங்க போகிறாரு அரவிந்த் சாமி. அங்கே லாட்ஜ் ஒன்றும் அவருக்கு பிடிச்ச அளவில் ஹைஜீனிக்காக இல்லை. வேறு வழி இல்லாமல் ஒரு அன்பு தொல்லையாக மாறிட்ட கார்த்தியோடையே தங்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கார்த்தி வந்து உரிமை எடுத்து பேசுகிறாரு. இவருக்கு கார்த்தி யாருன்னு தெரியல. அப்படின்ற கண்டிஷனில் அவங்க கார்த்தி வீட்டிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் கார்த்தி வீட்டில் தங்கும்போது ஒரு பழைய நினைவுகள்லாம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமாக தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது,
அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் உள்ள ஒரு சொந்தம் என்ன, தொடர்பு என்ன, நட்பு என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு ஃபீல் குட்டான சம்பவங்கள் என்னன்றது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா கார்த்தி தான். கார்த்தி வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரு. எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு கிராமத்தில் வெள்ளந்தியான ஒரு மனுஷன் மாதிரியான கேரக்டர். அது இல்லாமல் சமூகத்தில் நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு, அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குற மாதிரியான கேரக்டரு. அது இல்லாமல் சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, சொந்தக்காரங்களை மன்னிச்சு விட்டுறணுன்ற கொள்கை வச்சிருக்கவர். அது இல்லாமல் அரவிந்த் சாமி வந்து ரொம்ப உரிமையாக வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா அரவிந்த் சாமியோட சைக்கிளை வச்சு தான் அவர் லைஃப்பில் முன்னுக்கு வந்திருப்பாரு. அது ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அப்படி அரவிந்த் சாமி மேலே ரொம்ப தீராத அன்பு வச்சுட்டு பிறக்க போகிற குழந்தை கூட அரவிந்த் சாமி பேர் வைக்கிறதா, கருவில் இருக்க குழந்தை 3 மாத குழந்தை கூட அரவிந்த் சாமி பேர் வைக்கிறதா கூட உரிமையாக பேசிட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நல்லாவே படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. வெள்ளந்தியான கேரக்டரை படம் அவர் வச்சு தான் படத்தில் ஃபீல் குட்டாக போகுது. அது ஒரு கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக எழுதியிருந்தா படம் கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பாக்குறது அவர் தான். அது இல்லாமல் அரவிந்த் சாமியும் படத்தில் இன்னொரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அசத்துறாரு. அவர் ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாரு. கார்த்திக் ஈக்குவலாக நடிப்பில் டஃப் கொடுக்குறாரு அரவிந்த் சாமி. இந்த படம் அவர் கேரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் கூட சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து சொந்தக்காரங்க மேலே இருக்க வெறுப்புனால இன்ட்ரோவர்ட் ஆகிறது, கல்யாணத்துக்கு வேண்டாம் வெறுப்பா தயங்கி தயங்கி அந்த கல்யாணத்துக்குள்ளே போகிறது, அங்கே உள்ளே போனோடனே முறை பொண்ணை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகுறது, மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறது. திரும்ப கார்த்தி வந்தோடனே திரும்ப கார்த்தி யாருன்னே தெரியாமல் குழம்புறது. அப்புறம் ஸ்டேஜில் போய்ட்டு தங்கச்சிக்கு வந்து அந்த நகைகள்லாம் போட்டு விட்றது. அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஜாலி மூடுக்கு வருதுன்னு சொல்லி மிக்ஸ்டு மூடெல்லாம் வந்து நல்லாவே கடத்தியிருப்பார் படத்தில். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் கார்த்தி யாருன்னே குழம்பிக்கிட்டே இருக்கிறத நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். படம் ஃபுல்லாக அது மாதிரியே போகும். அது நல்லா பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி உணர்ந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ராஜ்கிரண் படத்தில் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் நல்ல ஒரு ஃபீல் கூட கொண்டு போயிருக்காரு. ஜெயபிரகாஷ் சிறந்த நடிகர். அவரும் அவர் கேரக்டர் உணர்ந்து நல்லாவே ஒரு சீனில் ராஜ்கிரனோட பேசுகிற சீன் நல்லாவே பண்ணியிருப்பார் எமோஷ்னலாக. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸ்ரீரஞ்சனி கொஞ்ச நேரமாக வந்தாலும் அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு நம்பகத்தன்மையோட உள்ள ஜஸ்டிஃபையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் 2, 3 சீன் மட்டுமே வர கருணாகரன், அப்புறம் படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வர முறப்பொண்ணா வர அந்த ஜீவிதா மணிகண்டன், அம்மா கேரக்டரில் வர அந்த ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் அரவிந்த் சாமி ஒய்ஃபாக வர தேவதர்ஷினி, அப்புறம் இப்படி அவங்க அரவிந்த் சாமிக்கு பொண்ணாக வரவங்க அப்படின்னு சொல்லி படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் கவனம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் குக்கு கேரக்டரில் வர இளவரசு கொஞ்சம் காமெடி சீனில் ஓரளவுக்கு 4, 5 சீன் வந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாருமே அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. படம் அதனால் ஓரளவுக்கு நல்லாவே போகுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா ஃபீல் குட்டாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கட்டத்து மேலே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்க மாதிரியா இருக்குது. இப்போ ஒரு 18 நிமிஷம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃபில் வேறு ட்ராக்கில் போகுது. அதை மட்டும் கவனிச்சிருக்கலாம். இது வந்து சின்ன சின்ன குறைகளாக பார்க்கப்படுது. மற்றபடி படத்துக்கு மியூசிக் வந்து கோவிந்த் வசந்த் தான் பண்ணியிருக்காரு. கமல் சார் வாய்ஸில் அந்த யாரோ இவன் யாரோ அந்த பாட்டு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் வந்தாலும் அந்த டாக்டர் ரெபேக்கா அந்த பூ கட்டுற அந்த லேடி கேரக்டர் சிறப்பாகவே நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த சீனும் நல்லா இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். படத்தில் மைனஸே இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஓடுது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் சொல்கிற அளவுக்கு இருந்தது. அது 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அது இல்லாமல் கார்த்தி நம்பர் கொடுக்குறாரு. அந்த நம்பரை வச்சு ட்ரூ காலரில் செக் பண்ணாலே அவர் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி டெக்னாலஜியில் படம் வந்து இப்போ 2022 காலகட்டங்கள் நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது. அது இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் ப்ரைவசியாக பேசணும்னு சொல்லி கார்த்தி அனுப்பிச்சிட்டு வேறு யாரையாவது சொந்தக்காரங்கிட்ட கூட கேட்டுடலாம் கார்த்தியோட பேர் என்னன்னு சொல்லி. அதுக்காகவே ஒரு மெனக்கட்டுறதுல கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. அது இல்லாமல் இவருக்கு கேட்ட உடனே 25 லட்சம் தரேன்னு சொல்லி கார்த்தி ஒத்துக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது நம்ம அளவில். ஏன்னா கார்த்தி வந்து பெரிய அளவில் வசதியும் இல்லை. கிராமத்தில் ஒரு வீடு சொந்த வீடு இருக்குன்னு தான் சித்தரிக்கப்படுது. கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு. என்ன இருந்தாலும் 25 லட்சம்ன்றது பெரிய தொகை. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அமௌண்ட்டை கம்மியாக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு 5 லட்சம் 6 லட்சம்னா கூட கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருந்திருக்கும். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு ஸ்டெர்லைட்னு கதை வேறு ட்ராக்கில் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே ஃபீல் குட்டாக செகண்ட் ஹாஃபும் கொண்டு போய் தான் நல்லா வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். மலையாள படங்கள் மாதிரியான ஒரு கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்தாலுமே ஓரளவுக்கு அது எங்கேயும் உணர முடியாத அளவுக்கு கார்த்தியோட கேரக்டர் நடிப்பை வச்சு படத்தை நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. அரவிந்த் சாமி அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன் டைம் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஒரு நல்ல ஒரு 96 எப்படி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால ஹிட் ஆச்சோ அது மாதிரி இதுவும் நல்ல படம் தான். இன்றைக்கி 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில்ன்றது தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். படத்தில் எந்த ஒரு வல்கரோ அந்த வன்முறை காட்சிகளோ இல்லை. அன்பே நிறைன்னு சொல்கிற மாதிரி அன்பே சிவம் படம் மாதிரி நல்ல ஒரு அன்புக்கு ஒரு இது கொடுத்து சொந்தக்காரங்களை அரவணைச்சு போகணுன்னு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம் வெர்டிக்ட்டு.
ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். இப்போ தேட்டரில் பாருங்கன்றது தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு பெரிய சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.